ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம முழு ஆட்டு வயிற்றுக்குள்ள ரைஸ் வச்சு ஒரு சூப்பரான துபாய் மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்க போறோம். தீபாவளி ஸ்பெஷலா இன்னைக்கு அட்டகாசமா இருக்க போது வாங்க நம்ம துபாய் மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்கலாம். நாங்க ஒரு 12 கிலோ எடையுள்ள முழு ஆடு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 2 கிலோ பாஸ்மதி ரைஸ். ஆட்டு வயிற்றுக்குள்ள 1.5 கிலோ வரைக்கும் தான் ரைஸ் வைக்க முடியும். அதுக்கு மேல வைக்க இடம் பத்தாது. இதோட ஒரு 12 கிலோ ஆட்டுல 2 கிலோ ரைஸ் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மெத்தட்ல அப்படிதான் செய்ய முடியும். வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல முழு ஆட்டுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 400 கிராம், அடுத்து மிளகாய்த்தூள் 50 கிராம், அப்புறம் பட்டை கிராம் ஏலக்காய் பொடி 20 கிராம், இப்போ ஜீரகத்தூள் மல்லித்தூள் 50 கிராம் போட்டுக்கலாம். 5 எலுமிச்சம்பழம் சாறு, தேவையான உப்பு, கடைசியாக நம்ம எப்போ யூஸ் பண்ணுறதா அலையாத்தி மரச்சிக்கலாட்டின சுத்தமான கடலெண்ணெயை தேவையான அளவு ஊற்றி நல்லா பிரட்டி ஆட்டு மேலே தடவிக்கலாம். இந்த மட்டன் கண்டிப்பாக 2 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் ஆவிலே சீக்கிரமாக பாயில் ஆகும். அதே போல் ஆட்டை கீறிடாதீங்க. வயிற்று பகுதியில் நம்ம ரைஸ் வைக்கிறதுனால சீக்கிரமாக கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இப்போ ரைஸை ரெடி பண்ண போகிறோம். தொடர்ந்து பாருங்க. சட்டி ஏற்றுறதுக்கு முன்னாடி 2 கிலோ பாசுமதி அரிசியை கலைஞ்சு ஊற வச்சுக்கலாம். இப்படி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். ரைஸ் வேக வைக்க தேவையான தண்ணி 6 லிட்டர் ஊற்றிக்கும். நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம், அப்புறம் 6 பச்சை மிளகாய், அடுத்து சிறிதளவு மல்லி புதினா, இப்போ பட்டை கிராம் ஏலக்காய் 4, அப்புறம் 2 பிரியாணி இலை, கலருக்காக சிறிதளவு கேசரி பவுடர், 2 எலுமிச்சம்பழ சாறை ஊற்றிக்கலாம். அப்புறம் அலையாத்தி கடலெண்ணெய் ஒரு 50 ml ஊற்றிக்கலாம். கடைசியாக சுருக்குன்னு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ 2 கிலோ ரைஸை போட்டுக்கலாம். ரைஸ் அரை வேக்காடு வேகட்டும். ரைஸ் வேக வைக்கிற தண்ணியில் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த பிரியாணிக்கு ரைஸில் உப்பு சரியான அளவில் சார்ந்தால் தான் நீங்கள் எதிர்பார்க்குற டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதில் உப்பு மட்டும் ஒரு பாயிண்ட் கரிக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பிரியாணி நார்மலாக நாம சாப்பிட்ற பிரியாணி மாதிரி இருக்காது. மட்டன் எண்ணெய் ரைஸில் இறங்கி துபாய் ஸ்டைலில் இருக்கும். சூப்பரான ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இதை செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரைஸ் அரைப்பாதான் வந்துருச்சு. இப்போ வடிச்சிடலாம். இப்போ அடுப்புல ஒரு ஆடு உள்ள வச்சு வேகிற மாதிரி சட்டியை ஏற்றிக்கலாம். வேக வைக்க சிறிதளவு தண்ணி சூடாகட்டும். அதுக்கு நம்ம ஆட்டை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வடிச்ச ரைஸ்ல பாதாம் முந்திரி கிஸ்மிஸ் 50 கிராம் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு எலுமிச்சம்பழ சாறு ஒரு பிரட்டிக்கலாம். இப்போ ஆட்டு வயிற்றுல நம்ம ரெடி பண்ண ரைஸை போட்டுக்கலாம். ரைஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ சணல் கயிறால தச்சுக்கலாம். நல்லா தச்சுக்கங்க. அவ்வளவுதான், மட்டன் வேகிறதுக்கு தயாரா இருக்கு. மட்டன் 2 மணி நேரம் ஊறி இருக்கணும். ரைஸ் வடிக்கும் போது உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த 2 மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அருமையான துபாய் பிரியாணியை சுவைக்கலாம். இந்த மட்டன் வேகும் போது அரவேக்காடு ரைஸ்ல மட்டன் தண்ணி எண்ணெய் எல்லாம் இறங்கி மிச்ச ரைஸ் தம்முல நல்லா வந்து ஒரு அருமையான டேஸ்ட்ல அது ரெடி ஆகும். அதை இப்போ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். சட்டிக்குள்ள இந்த மாதிரி வடிகட்டியை கவுத்தி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி வடிகட்டி இல்லைன்னா சட்டிக்குள்ள சின்ன சட்டியை வச்சு அதுக்குள்ள தாம்பாளத்தை வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வலை மேல ஆட்டை வச்சுக்கலாம். இப்போ சட்டியை மூடி மேலே வெயிட்டான பொருள் வச்சுக்கலாம். இது 2 மணி நேரம் அப்படியே வேகட்டும். இப்போ 2 மணி நேரம் ஆனதும் சட்டியை திறந்து ஆட்டை எடுத்து உள்ள ரைஸ் அப்படியே வாழையில கொட்டி சும்மா சுட சுட சாப்பிடணும். அடடா, சுவையான துபாய் பிரியாணி ரெடி. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மட்டன் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம்.
பிரியாணி மந்தி பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. மந்தி பிரியாணி விரும்புறவங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த சந்திப்போம். பாய்.